ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, அதுவும் சவுச்சோ வச்சு பண்ண போகிறோங்க. அவங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சவுச்சோ பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா பொடுசு நறுக்கிக்குங்க. அதை நான் ஒரு ஸ்டீமரில் வேக வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு அடுப்பில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டீமர் இருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஸ்டீமரில் நல்லா வேக வச்சுக்கிறேன். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இது போல் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு, கருவேப்பிள்ளை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் எடுத்துக்கிறேன். வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காயத்தாள் எடுத்துக்கிறேன், ரொம்ப உடம்புக்கு நல்லது. 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன், கொத்தமல்லிங்க, 2 தக்காளி, அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நார்மலாக சில்வர் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மண்சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ நம்ம நல்லா சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. லேசாக வறுத்து விட்டுக்குங்க. நல்லா கடுகு பிளாஸ்ட் ஆகி வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. அவ்வளோதான். இப்போ நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேங்க. வெள்ளை உளுந்து நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு லேசான ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் நான் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணுன்னா கூட வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் வெங்காயத்தாள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ லேசாக நம்ம வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயத்தாள் ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. லேசாக வதக்கி விட்டுனீங்களாவே அது வெந்துடும். இந்த சமயத்தில் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு கருகாமல் பார்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நமக்கு தக்காளி சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். தக்காளி அந்த மூடி வைக்கும் போது அதோட தண்ணியிலே நம்ம தக்காளி வெந்துருங்க. அவ்வளோதான், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்குங்க. லேசாக வதக்கி விட்ருங்க. ஏன் புளி சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சவுச்சோ பார்த்தீங்கன்னா அதில் சப்புன்னு இருக்கும். புளி சேர்க்குறீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டீமில் நம்மளுக்கு சவுச்சோ சூப்பராக வந்துருச்சு. இப்போ வேக வைத்த சவுச்சோ நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம சவுச்சோ லேசாக கிளறி கொடுத்துக்குங்க. ஏன்னா நமக்கு சவுச்சோ நல்லா வெந்துருச்சு. அதனால் இந்த தக்காளி வெங்காயத்தாலோட கொஞ்சம் பரட்டி விட்டிங்கன்னா அந்த காரம் அதெல்லாம் நம்ம சவுச்சோவோட சாருங்க. சவுச்சோவில் பார்த்திங்கன்னா தண்ணி சத்து அதிகமாக இருக்குதுங்க. குழந்தைகள்லாம் இந்த சவுச்சோலாம் சாப்பிட மாட்டாங்க. சாம்பாரெலாம் போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. இது போல் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சவுச்சோ சேர்த்துருக்கோன்னே தெரியாது. சூப்பராக இட்லி தோசைக்கெல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வாசத்திற்கு கொத்தமல்லி சேர்க்கும் போது கொத்தமல்லி சட்னி மாதிரியே இருக்குங்க. அதனால் கொத்தமல்லி புதினா இது வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதோடய சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு நல்லா ஃபேனில் ஆற விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இருந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. ஏன்னா சவுச்சோவிலே நம்மளுக்கு தண்ணி சத்து அதிகமாக இருக்குதுங்க. சவுச்சோ முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் இந்த மண் சட்டியில் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த டேஸ்ட்டான சவுச்சோ சட்னி தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.